திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இந்த சிவனடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்று சித்தர் உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் மன்றாடி கேட்பது, இந்த அடியேன் ஓம் நம சிவா ஓம் சக்தி சிவனின்றி அணுவும் அசியாண்டவர். இன்றைய வெள்ளிக்கிழமை 27வது திகதி 9ஆம் மாதம், காசி விஸ்வநாதரை தரிசித்ததுக்கு சமனான ஒரு தலம். 108 லிங்கங்கள், 108 சிவலிங்கங்கள். இதனுடைய மகாத்துவம் இலங்கையில் உள்ள 5 பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் சிவனுடைய பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் முன்னீஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், கொக்கட்டிச்சோல தாந்தோண்டீஸ்வரம், நகுலேஸ்வரம், கேதீஸ்வரம். இந்த நகுலேஸ்வரம் என்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள கீரிமலை என்கிற மூதார்களுடைய நினைவு நாளாகவும், அம்மா அப்பா மூதார்களை நினைத்து கிரிகை அதாவது சைவ சடங்குகள் செய்யக்கூடிய தலம். சைவ சமயத்தின்படி தமிழர்கள், இந்து சமயத்தவர்கள், வீர சைவம், நாகர் இனத்தவர்கள், செந்தமிழர்கள். இந்த இலங்கையானது 10 ராஜ்யங்களை ஆண்ட தமிழன், கைலாசத்தில் உள்ள சிவனை வர வைத்த தமிழன், 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்களை படியாக வச்சிருந்த தமிழ் மன்னன் ராவணன். தமிழர்கள் வழிபட்ட வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனம் புராணங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலம். அனைத்து மக்களும், அனைத்து சைவ சமயத்தவர்களும், இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற அனைத்து அடியவர்களும் சிவனை தரிசித்த சித்தர்கள். இது இலங்கையிலே பிறந்து இலங்கையிலே சித்தராயின சித்தர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுடைய ஞாபகமாய் இலங்கையில் லிங்கங்களை உருவாக்கி அவர்களுடைய நினைவாகவும் ஞாபகமாகவும் சமாதிகளாகவும் ஜீவ சமாதிகளாகவும் திருத்தலங்களாகவும் நினைவு கூர்ந்த ஒரு லிங்கம் உள்ள இடம்தான் கைலாச லிங்கம். காசி கதிர்காமம் சேரி சிதம்பரம். காசியில் உள்ள ஒளிதான் காசி கதிர்காமம்,
சேதி சிதம்பரம். காசியில் இருந்து ஒளி கிடைச்சாதான் கதிர்காமம். கதிரெண்டாலே ஒளி. உலகம் பூரா சிவனுடைய தலங்களும் சிவனை வழிபட்ட தலங்களும் தான் உலகம் பூரா இருக்கின்றது. எந்த இதிகாசனங்கள் வரலாறுகள் புராணங்களை எடுத்து பார்க்கும்போது சிவன் அனைத்துக்குள்ளே வெள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்கு, மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான், கடவுள். அதனால் உங்கள் எல்லோரையும் இந்த அடியேன் இன்றைய நாள் 9வது மாதம் நவக்கிரகங்கள் 9 வாசனங்கள், 9 நவபாசனங்கள், 9 சக்திகள், 9 கிரகங்கள் எடுத்து பார்க்க இன்றைக்கு 9வது மாதம் 27 வெள்ளிக்கிழமை 2024 ஆண்டில் இந்த அடியேனுக்கு இதே கீரிமலையில் உள்ள சிவன், கீரிமலையில் உள்ள நகுலேஸ்வரன் அந்த ஆலயத்தில் வந்து உங்கள் எல்லோருக்காகவும் இந்த மண்டாடி மனமுருகி மண்டாடி அனைவரும் தெரிய வேணும் என்றதற்காக ஈஸ்வரன் நந்தீஸ்வரன் விக்னேஸ்வரன் பிரம்மணேஸ்வரன் வெங்கடேஸ்வரன் பிரம்மணாஸ்வரன் ஏகாம்பர ஈஸ்வரன் சுந்தரேஸ்வரன் சண்டேஸ்வரன் சன்னீஸ்வரன் என்று சொல்லி எல்லா அடியவர்களும் எல்லா அன்பானவர்களும் எல்லா மக்களும் சிவனை வச்சு வழிபடுறார். அதுதான் உண்மை. கைலாசத்தில் உள்ள சிவனையே ஆய்வு செய்ய போகிறார்கள் என்றால், மனிதர்கள் விஞ்ஞானிகள் ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள் என்றால், நாசாவில் வச்சு ஆய்வு செய்கிறார்கள், விண்வெளிக்கு போகிறார்கள், சந்திர மண்டலம் போகிறார்கள் என்றால் அது நடராஜ பெருமானை வச்சு தான் அந்த ஆய்வுகள் நடக்குது. அதனால் இன்றைய நாள் உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் மண்டாடி கேட்பது, திருநீறு அணியுங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள் என்றால் இந்த அடியனுடைய வேண்டுதலும் வேண்டுதலும் கிரிவலங்களும் பாத யாத்திரைகளும். ஓம் நமசிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.